இதுதான் கேரளா காவத்துக்கிழங்கு. இது கொடியிலையும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி காய்க்கும். அதேமாதிரி கீழேயும் பெரிய கிழங்காக வரும், நிறைய காய்க்கும். இது காய்ச்சி ஓஞ்சிடும். ஓஞ்சோடனே மேலே உள்ளதெல்லாம் பட்டு போயிடும். அந்த பச்சை இலையெல்லாம் காஞ்சி போனதுக்கப்புறம் கீழே வந்து கிழங்கு நோண்டி பார்க்கணும். இது அதோட பூ காய் வெற்றிலை மாதிரியே இருக்கும். அது இங்கே தமிழ்நாட்டில் வந்து வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இது. அதோட பூ கேரளாலேருந்து சும்மா சின்னோண்டு பீஸ் எங்கள் நாத்தனார் கொடுத்தாங்க. அப்போ கொண்டாந்து வச்சோம். நல்லா வளர்ந்துட்டு இது காஞ்சதுக்கப்புறம் நோண்டி கிழங்கு எடுக்கலாம். நல்லா மண் வெடிச்சிருக்கு, கிழங்கு நல்லா மேலே வந்திருக்கு. மண் வெடிச்சிருச்சுன்னா கிழங்கு மேலே வந்துட்டு ஏற்கனவே 1 கிலோ போல் பறித்து எங்கள் அக்கா கொடுத்து விட்டுட்டேன். இப்போ மேலே இலையெல்லாம் காஞ்சிட்டு காயும் பறிச்சாச்சு. இப்போ நோண்டி எடுக்கிறாங்க மோகனேட்டம். அச்சா, அந்த கிழங்குக்கு கேரளாவில் என்ன பழமொழி சொல்லுவாங்க? சம்பத்து காலத்து காவத்து வச்சா ஆபத்து காலத்து ஆபத்து திங்க. அதுக்கு என்ன தமிழில் அர்த்தம்? சம்பாதிக்கிறப்ப அந்த கிழங்கு மாதிரி ஒரு வேலை போட்டாக்க கஷ்டப்படுற நேரத்தில் சாப்பாட்டுக்கு உதவும். இதை எப்படி சமைப்பீங்க? சும்மா அவிச்சு வெங்காயம் கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். சும்மா அவிச்சு சாப்பிட்ற மாதிரி, மரவள்ளி கிழங்கு சாப்பிட்ற மாதிரி. ஓ, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அரிக்காதே? அரிக்க வாய்ப்பு இல்லை. சேம்பு சேன மாதிரிலாம் அரிக்க வாய்ப்பே இல்லை. ஓ, என்ன கிலோ இருக்கும் இது? இது 15 கிலோ 20க்கு மேலேக்கு வரும். வருமா? நம்ம வீட்டில் பறிச்சிருக்கிறது எவ்வளோ? நம்ம வீட்டில் பறிச்சு 5 கிலோவுக்கு மேலே வரும். யாருக்கெல்லாம் வேணும்?